எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியம். பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியம். சொந்தக்காரர் அவர் இந்த பார்தளத்தில் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். சின்னம் சிறுவயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னம் சிறுவயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை ஜீவன் பெற்றுக்கொள்ளென்றுரை தமது ஜீவனை எனக்கும் அளித்து இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தளத்தில் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்தளத்தில் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆமென். போன வாரம் நம்ம திரும்பியும் ஒரு வேதத்தின் பகுதியை தியானிக்க தொடங்கியிருக்கோம். வேறு நல்லா இருந்தால் தான் கனிகள் நல்லா இருக்கும். இஃப் யுவர் ரூட் இஸ் குட் தென் யுவர் ஃப்ரூட் இஸ் குட் என்று போன வாரம் உங்கள் கூட பேசினது உங்கள் நினைவில் இருக்கும். மீண்டும் அதை இந்த வாரம் தொடர்கிறேன். இன்னைக்கு நல்ல வேர்கள் பக்க சொல்ல என் வேறு நல்ல வேறுங்க. நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். Proverbs 12:3. A man is not established by wickedness, but the root of the righteous cannot be moved. துன்மார்க்கத்தினால் மனுஷன் நிலைவரப்படான், நீதிமான்களுடைய வேரோ அசையாது. நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 12 and 12 of Proverbs. The wicked desireth the net of evil men, but the root of the righteous yieldeth fruit. துன்மார்க்கன் துஷ்டனுடைய வலையை விரும்புகிறான், நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும். அழகான வசனங்கள். ஆமென். கொலோசியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதிய நிருபம் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். Colossians 2:6 and 7. As you have therefore received Christ Jesus the Lord, so walk ye in him, rooted and built up in him, and established in the faith, and you have been taught, abounding therein with thanksgiving. தமிழ படிக்கிறேன். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேறு கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்திலே உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு. ஸோ வேரூண்டினாவே உங்கள் கனிகள் நல்லா இருக்கும். வேர் நல்லா இல்லைன்னா கனி நல்லா இருக்காது. ரோமருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதிய நிருபம் 11ஆம் அதிகாரத்தினுடைய 16வது வசனம். 11:16 of the book of Romans. மேலும் முதற் பலனாகிய மாவானது
பரிசுத்தமாயிருந்தால் பிசைத்த மாவு முழுவதும் பரிசுத்தமாயிருக்கும். வேரானது பரிசுத்தமாயிருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாயிருக்கும். ஸோ என்னுடைய வேர் இயேசு என்று கொலோசியரில் சொல்றார். அவருக்குள் நான் வேரூன்றி இருக்கிறேன். அவர் பரிசுத்தமாயிருக்கிறார், நம்மையும் பிரித்தெடுத்திருக்கிறார். அவருக்குள் நாமும் பரிசுத்தமாயிருக்கிறோம். ஆமென். ஸோ 3 வார்த்தைகள் தருவதற்கு தான் நமக்கு நேரம் உண்டு. ஒன்று, நல்ல வேர்கள் என்றால் அது நாட்டப்பட வேண்டும். குட் ரூட்ஸ் மஸ்ட் பி பிளான்டட். நல்ல வேர்கள் நாட்டப்பட வேண்டும், பிளான்ட் பண்ணப்பட வேண்டும். ஒரு வசனத்தை காட்டிட்டு கடைசியில் முடிக்கும்போது திரும்ப நான் அந்த வேத பகுதிக்கு வருகிறேன். பட் முதல் வார்த்தை நம்ம வேர் என்று சொன்னால் அது நாட்டப்பட வேண்டும். ஆமென். 2 ராஜாக்கள் 19:30 ஆச்சரியமாக இருந்துச்சு அதெல்லாம் படிக்கும்போது. இந்த வசனங்களெல்லாம் பொறுக்கி எடுத்து உங்களுக்கு கொடுப்பது என்னென்னா, நீங்கள் வேதத்தில் வளர்ந்து பெரிய வேத அறிஞர் லாவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, 19:30 இப்படி வாசிக்கிறோம். யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும், எல்லாம் சொல்லுங்க மறுபடியும், நல்லா சொல்லுங்க மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். ஸோ திரும்பியும் வேர் வரணும் அப்படின்றார். ஆமென். இங்கிலீஷில் படிக்கிறேன், புரிஞ்சுப்பீங்க. And the remnant who have escaped of the house of Judah shall again, எல்லாரும் again சொல்லுங்க பார்க்கலாம், again take root downward and bear fruit upward. மீண்டும் யூதா வேர் ஊன்றி, ஆமென், கீழே வேர் சரி பண்ணா மேலே கனி நல்லா இருக்கும். கடவுள் ஆச்சரியங்கள் செய்வார். நான் முடிக்கும் போது அது உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன், சுருக்கமாக சொல்கிறேன். ஸோ ரூட் கீழே இருந்துச்சுன்னா மேலே ஃப்ரூட் நல்லா இருக்கும். கனி கொடுக்கணும்னு விரும்புகிறீங்கன்னா உங்கள் வேர்கள் நலமாக இருக்க வேண்டும். நான் பேசுகிற இந்த செய்திகளெல்லாம் உங்களுக்குள் வேர் ஊன்றுவதாக. லெட் இட் டேக் ரூட். நான் பேசுகிற எல்லா வார்த்தைகளும் உங்களில் வேர் ஊன்றணும். ஏன்னா நம்ம வார்த்தையை மட்டும்தான் பேசுகிறோம். அது என்னைக்கு வேர் ஊன்றுகிறதோ அல்லது வேர் எடுக்கிறதோ, வேர் கீழே போகுதோ, அன்னைக்கு நீங்கள் கனி கொடுப்பீர்கள். அகெயின் என்ற வேர்ட் அந்த யூதா 2 ராஜாக்கள் 19:30 அகெயின் என்ற வேர்ட். ஏன் அகெயின் என்ற வேர்ட் யூஸ் பண்ணுறாங்க என்பதை கடைசியில் சொல்கிறேன். பட் இப்போ யூதா எல்லாத்தையும் கோட்டை விடுறாங்க, தவறுகள் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் கடவுள் சொல்றாரு, பட் மீண்டும் அவர்கள் வேர் பற்றி, ஆமென், மறுபடியும் கீழே வேர் பற்றினால் திரும்பி நான் உங்களை கனி கொடுக்க வைப்பேன்ட்டேன். நீங்கள் என்னைக்கு கடவுள்கிட்ட வேர் ஊன்றீங்களோ, வேர் எடுக்கிறீங்களோ, வேர் ஆழமாக பிளான்ட் பண்ணுறீங்களோ, அந்த ஏரியாலாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸோ எங்கே கனி இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அங்கே என்ன தேவைங்க? வேர் வேணும். வேர் நீங்கள் விடணும். குடும்பம் அப்படின்னு வச்சுங்களேன், அது நல்லா இல்லை அப்படின்னா அங்கே என்ன செய்யணும்? வேர் கொண்டு வரணும். அங்கே என்ன கவுன்சிலிங், என்ன வசனங்கள், என்ன வார்த்தைகள் குடும்பத்திற்கு சாதகமோ அவைகளை நீங்கள் வேர் ஊன்ற வேண்டும். பொருளாதாரம் குடும்பத்தில் சரியில்லைன்னா பொருளாதாரத்தை கையாளுகிற வேரில் நீங்கள் என்ன செய்யணும்? வளரணும். இவ்வளோ வசனங்கள். ஸ்டெவர்ட்ஷிப், நல்ல உக்கரானக்காரர்களாய் பொருளாதாரத்தை கையாளுகிற வேர்களில் நீங்கள் வேரூண்டினால் உங்கள் கனிகள் நல்லா இருக்கும். ஆமென். ஸோ எங்கே கனி நல்லா இல்லையோ அங்கே உங்கள் வேர்கள் நல்லா இருக்கணும். ஸோ நாட்டப்பட வேண்டியது ரொம்ப அவசியம். நீங்கள் இப்போ ஒரு செய்தியை கேட்குறீங்க, 33 வருஷமாக நான் பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் கேட்குற செய்தியை நீங்கள் உங்களுக்குள்ளே வேரூன்றி, ஆமென், அது இன்னும் படர்ந்து அது கனி கொடுத்து வளரணும். ஆமென். ஸோ செய்தி கேட்டோம் என்பதோடு நீங்கள் நின்று விடாமல் அந்த வார்த்தைகள், விதைகளெல்லாம் நீங்கள் நாட்டணும், பிளான்ட் பண்ணணும். அந்த நாட்டப்பட்டால் அது கனி கொடுக்கும். 92ஆம் சங்கீதம் படித்தா ஒருவேளை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. பக்கத்தில் ஒருத்தர்கிட்ட சொல்லுங்கள், சும்மா வந்தால் போதாதுங்க, நாட்டப்படணும். வேர் வேணும்னா என்ன செய்யணும்? பிளான்ட் பண்ணணும். 92ஆம் சங்கீதத்தினுடைய 13, 14, 92, 13 and 14, those who are planted in the house of the Lord shall flourish in the courts of our God, courts of creation. They shall still bear fruit in old age, like Pastor Koshi. Okay. They shall be fresh and flourishing. Okay.
12, 13, 14 தமிழில் வாசிக்கிறேன். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்ட. ஸோ வேர் ஊண்டணும்னா நீங்கள் என்ன செய்யணுங்க? நாட்டப்படணும். ஏதோ ஒரு கடமைக்கு சர்ச்சுக்கு வந்து போகிறவங்க யாரும் வேர் ஊன்ற முடியாது. வேர் ஊன்றணும்னா கர்த்தருடைய ஆலயத்தில். எத்தனை சர்வீஸ் நம்ம சர்ச்சில் நடக்குது. இப்போ கையெல்லாம் தூக்க சொல்ல மாட்டேன், கவலைப்படாதீங்க. எத்தனைக்கு வர்றீங்கன்னு கேட்டால் நிறைய பேர் வர்றதில்லை. சண்டே மட்டும் ஒரு கடமைக்கு வர்றவங்களா இருக்கக்கூடாது. கர்த்தருடைய வீட்டிலே நாட்டப்பட்டவங்களா இருந்தீங்கன்னா சிருஷ்டி உலகத்தில் நீங்கள் என்ன செய்வீங்களாம்? செழிப்பீர்கள். அதுக்கப்புறம் சொல்றார், முதிர் வயதிலும் கர்த்தர் அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும். ஸோ உங்கள் ஃப்ரூட், உங்கள் ஃப்ளரிஷிங், உங்கள் growth, உங்கள் வெற்றி வேரூன்றி கீழே நாட்டப்பட்டால் மேலோங்கி நீங்கள் என்ன செய்வீர்கள்? வளர்வீர்கள் என்று பைபிள் நமக்கு சொல்லுகிறது. ஸோ சர்வீஸ் அட்டென்ட் பண்ணுறோம் என்பதை விட சர்வீஸில் நீங்கள் பிளான்ட் ஆகணும். அவ்வளோ ஈடுபாடாக நீங்கள் கலந்துக்கணும். ஆமேன். ஸோ கர்த்தருடைய வீட்டிலே நாட்டப்பட்டவர்கள் ஆக்சுவலாக அதை படிக்கும்போது சிருஷ்டி உலகத்தினுடைய செல்வ மகத்துவங்களை சுதந்திரிப்பார்களாம். அவ்வளோ மகத்துவம் இருக்காம் கர்த்தருடைய வீட்டில் நாட்டப்படுவதில். ஆமேன். ஸோ யூ மஸ்ட் நாட் அட்டெண்ட் வர்சஸ் பிளான்டட் அப்படின்னு டிபேட் பண்ணால், அட்டெண்ட் பண்ணுறது வேற, பிளான்ட் பண்ணப்படுவது வேற. பக்க சொல்ல, கர்த்தருடைய வீட்டிலே நாட்டப்பட்டு இருக்கிறேன், நீங்கள் கனி கொடுப்பீர்கள். நம்பர் 2, ரெண்டாவது, நல்ல வேர்கள் வேண்டுமானால் அந்த வேர்களுக்கு தண்ணீர், இட் மஸ்ட் பி வாட்டர்ட். ஆமேன். எப்படி சொல்றது தமிழ்ல? அதுக்கு தண்ணீர் பாய்ச்சப்பட வேண்டும். ஆமேன். பெட்டர் ரூட்ஸ் மஸ்ட் பி வாட்டர்ட். நல்ல வேர்கள் அது மேலோங்கி கனி கொடுக்கணும்னா அந்த வேர்களுக்கு என்ன தேவைங்க? தண்ணி தேவை. தண்ணி இருக்கணும். பெட்டர் ரூட்ஸ் மஸ்ட் பி வாட்டர்ட். வசனத்தை காட்டுகிறேன். எரேமியாவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். ஜெரேமியா 17:7-8. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர்களின் அண்டையில் நாட்டப்பட்டதும். ஸோ பிளான்டடா இருக்கணும். பிளான்டடா இருக்கிறதுக்கு என்ன தேவைங்க? தண்ணீர் தேவை. தண்ணீர்களின் அண்டை நாட்டப்பட்டதும், கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும், உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலையாய் பச்சையாய் இருக்கிறதும், மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். இருக்கீங்களாங்க? உஷ்ணம் வந்தாலும் உன்னை பாதிக்காது, மழை வந்தாலும் உன்னை பாதிக்காது. ஏன்னா உன் வேர்கள் எங்கே நாட்டப்பட்டிருக்கு? தண்ணீர்கள் அண்டை. ஸோ ஒரு வேர் நாட்டப்படணும், அது கனி கொடுக்கும். 2, அந்த வேர் தண்ணீர் பாய்ச்சப்படுமானால், தண்ணீரின் ஓரங்கள் இருக்குமானால், எத்தனை உஷ்ணம் வந்தாலும், எத்தனை நெருக்கடி வந்தாலும், எவ்வளோ ப்ரெஷர் வந்தாலும், எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நீங்கள் கனி கொடுத்துட்டே தான் இருப்பீங்க. கனி உள்ள வாழ்க்கையாக இருக்கும். சங்கீதம் 1 வாசிக்கலாம். Psalm 1:1-3 அழகா இருக்கு. துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் எப்படி இருப்பானாம்? அவன் நீர்க்காலுகளின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். வாழ்க்கை நல்லா இருக்கும், ஓங்கி படர்வீங்க, கனிகள் இருக்கும், செழுமை இருக்கும், வெற்றி இருக்கும். 2 விஷயம். 1, நீங்க பிளான்டடா இருக்கணும். 2, அது வாட்டர்டா இருக்கணும். ஆமேன். ஸோ சொல்றார், பாவிகள் ஆலோசனையில் நடவாமலும், பரிகாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், துன்மார்க்கனுடைய ஆலோசனை பயில் நடவாமலும். அங்க நடக்காம, அங்க உட்காராம, அங்க நிக்காம. ஆமேன். நீங்க கர்த்தருடைய வீட்டில் அப்படின்னு சொல்றாரு, அங்க நாட்டப்படாதீங்க. அங்க நீங்க நாட்டப்படக்கூடாதாம். எங்க? துன்மார்க்கனுடைய ஆலோசனையின்படி பாவிகள் இருக்கும் இடத்துல, பரிகாசக்கார உட்கார இடத்துல, அங்கே நீங்கள் நாட்டப்படாமல் எங்கே நாட்டப்படணும்? கர்த்தருடைய வீட்டில் நாட்டப்பட்டு. அதுவும் நாட்டப்படுகிற உங்க வேர்களுக்கு என்ன தேவை? தண்ணீர் தேவை. அந்த தண்ணீர் என்னங்க? ஆமென். கர்த்தருடைய வசனம். என்ன சங்கீதக்காரன் சொல்றாரு? டோன்ட் வாக், டோன்ட் ஸ்டாண்ட் ஆர் டோன்ட் சிட் with that group of people,
but come and stand and sit and walk with another group of people called the house of the Lord. புரியல உங்களுக்கு? இருக்கீங்களாங்க? கேட்காத மாதிரி நடிக்கிறீங்க. ஓகே, அந்த குரூப் கூட நடவாமலும் உட்காராமலும் பேசாமலும் இந்த குரூப்ல வந்து கர்த்தருடைய வீடாகிய அந்த ஜனங்களுடைய ஆலோசனையிலும் வேரிலும் நீங்கள் வேரூன்றி நின்றால், ஆமென், நீங்கள் நீர்க்கால்களின் ஓரத்தில் நடப்பட்ட விருட்சமாய் காலங்களில் கனி கொடுத்து இலை உதிரா மரத்தை போல இருப்பீர்கள். நீங்கள் செய்வதெல்லாம் காலங்களில் கனி கொடுப்பீங்களாம். எல்லா சீசன்லயும் நீங்க கனி கொடுப்பீங்க. 2, நீங்க செய்வதெல்லாம். ஹல்லேலூயா. புரியுதுன்னு நினைக்கிறேன். சோ கர்த்தருடைய வீட்டிலே நாட்டப்பட்டிருக்கிறேன். கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கிறேன். வசனம் பைபிள் என்ன தெரியுமாங்க? தண்ணீர். பைபிள் நிறைய இடத்துல வசனத்துக்கு என்ன சொல்லுகிறது? தண்ணீர். ஸோ நீங்க செழிக்கணும்னா, நீங்க ஓங்கி படரணும்னா, நீங்க மேலோங்கி கனி கொடுக்கணும்னா, 1 நீங்க நாட்டப்பட்டிருக்கணும். 2 உங்களுக்கு என்ன தேவை? தண்ணீர் வேணும். அதுதான் பைபிள் சொல்லுது. நீங்கள் நாட்டப்பட்டு இருக்கணும். 2 உங்களுக்கு வசனம் தேவை. ஸோ மெடிடேஷன் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட், ஹியரிங் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட், ஸ்டடிங் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட் இஸ் வாட்டரிங் த ரூட்ஸ். நீங்க வந்துட்டீங்க, ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, சபையில் நீங்க இருக்கீங்க, வேர் ஊன்றீங்க. ஆனா அந்த வேர் என்னைக்கும் செழுமை பூத்து மேலோங்கி கனி கொடுக்கணும்னா அந்த வேருக்கு என்ன தேவைங்க? தண்ணீர் தேவை. அந்த தண்ணீர் நாங்க வசனத்தை தியானிக்கிறீங்க, வசனத்தை கேட்கிறீங்க, வசனத்தை படிக்கிறீங்க. நீங்க வசனத்தை தியானிக்க, வசனத்தை கேட்க, வசனத்தை படிக்க உங்க வேர்களுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படுகிறது. வேர்கள் தண்ணீர் படும்போது இளம் கிளையாக பூத்து குலுங்கி பிரகாசித்து காலங்களில் கனி கொடுத்து இலை உதராத மரத்தை போல் இருப்பீர்கள். கடைசி வார்த்தை எல்லாரையும் அவன் செய்வது. அப்ப அவன் செய்வதெல்லாம் வாய்க்கலனா, காலங்களில் கனி கொடுக்கலனா, 2 விஷயத்துல குறைவு இருக்குன்னு நினைக்கிறேன். 1 நாட்டப்படல, 2 தண்ணீர் பாய்ச்சப்படல. இந்த 2 விஷயமும் உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய வீடாகிய தேவாலயத்தில் வந்து அந்த ஜனங்களோடு நடப்பதை விட அங்க நடக்காம இருக்க முடியாது. சில நேரம் நடந்துதான் ஆகணும். அதை விட முக்கியமாக இங்கே வந்து தேவ ஜனங்களின் ஐக்கியத்தில் நடந்து அவருடைய வீட்டில் நாட்டப்பட்டிருந்தால் முதிர் வயதில் கூட கனி கொடுத்து. டெய்லியெல்லாம் சொல்ல மாட்டீங்க. ஓகே, புரிஞ்சேன்னு சொல்றவங்களாம் ஒரு அலையை சொல்ல பார்க்கலாம். ஸோ கர்த்தருடைய வசனம் என்பது in the scriptures it is water. ஆமென், ஹல்லேலூயா. எப்பெல்லாம் எந்த ஏரியால கனி இல்லையோ அந்த ஏரியாவுக்கு வேண்டிய தண்ணியை நீங்க எடுத்துக்கணும். அந்த பகுதிக்கு தேவையான வசனங்களை நீங்க எடுத்துக்கணும். பொருளாதாரம் நல்லா இல்லையா, பொருளாதாரத்தை குறித்த வசனங்களை நீங்கள் தியானிக்க வேண்டும், படிக்க வேண்டும், கேட்க வேண்டும். ஆமென். வேறு நல்லா இல்லையா, நல்ல வார்த்தைகளை வசனங்களை நீங்கள் கேட்க வேண்டும், அதை படிக்க வேண்டும். கெட் சம் நாலேஜ். ஏதாவது வாழ்க்கையின் ஒரு பகுதி சலசலப்பா இருக்க நல்லா இல்லையா, அந்த பகுதி குறித்த அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். அந்த அறிவை குறித்த நல்ல வேத புத்தகத்தினுடைய புத்தகங்களை வாங்கி படியுங்கள். ஆமென். அந்த ஏரியாவை சக்சஸா மாத்தணும்னா அந்த ஏரியாவுக்கு தேவையான தண்ணீர் உங்களுக்கு தேவை. ஒரு பக்கம் உருப்பிடாம போது வாழ்க்கைனா அந்த உருப்பிடாம போகிற பகுதி குறித்த அறிவு உங்களுக்கு குறைவா இருக்குன்னு அர்த்தம். அந்த பகுதிக்கு தேவையான அறிவுள்ள தண்ணீரை வேதத்திலிருந்தும், வேதம் சார்ந்த புத்தகத்திலிருந்தும், பிரசங்கங்கள்ல இருந்தும், வேற எதுவும் கிடைக்கலன்னா எந்தாவது கேளுங்க. கேட்டு நீங்கள் தண்ணீரை பெற்றுக் கொண்டால் நீங்கள் நீர்க்காலின் ஓரமாயிருக்கிற விருட்சமாய் தலை தொங்குவீர்கள். ஆமென். நீங்கள் வளருவீர்கள், நீங்கள் வளருவீர்கள், நீங்கள் அந்த ஏரியால கனி கொடுப்பீர்கள். நீங்க வளரும் போது வளராத ஒருத்தருக்கு நீங்க யாரை செய்றீங்க, என்ன செய்றீங்க? உதவி செய்கிறீர்கள். அவங்களுக்கு அறிவுரை கொடுக்கிறீங்க, அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறீங்க. நீங்க ஒரு கவுன்சிலரா மாறீங்க. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அந்த ஏரியால ஒரு எக்ஸ்பர்ட்டா நீங்க மாறுறீங்க. நல்ல வேர்களுக்கு என்ன தேவைங்க? தண்ணீர். இன்னைக்கு அமர்ந்திருக்கிற நீங்கள் எல்லாம் கர்த்தருடைய வீட்டிலே நாட்டப்பட்ட நல்ல வேர்கள். நீங்க நல்ல கனி கொடுக்கணும்னா உங்க வேர்களுக்கு என்ன தேவைங்க? தண்ணீர் தேவை. யூ மஸ்ட் பி வாட்டர்ட். இன்னும் தெரிஞ்சுக்கோங்க, நல்ல தண்ணியும் இருக்கு, கெட்ட தண்ணி இருக்கு. சிலர் உங்களுக்கு தருகிற வார்த்தைகள் நல்ல தண்ணி அல்ல. என்ன தண்ணி? கெட்ட தண்ணி அப்படின்னு இருக்கு பைபிள். வெளிப்படுத்தல் 12:15 12 and 15 of the book of Revelation. So the serpent, okay, அப்பொழுது அந்த ஸ்திரீயை
ஸ்திரீ என்பது யாருங்க? சபை. ஸ்திரீ என்பது சபை. ஸ்திரீயை வெள்ளம் கொண்டு போகும்படிக்கு பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றிவிட்டது. ஸோ நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்க வளர்ந்து கனி கொடுக்கணும்னா, நீங்க நல்ல கனி கொடுக்கணும்னா நல்ல தண்ணி ஆண்டதான் நீங்க என்ன பண்ணும்? நாட்டப்பட்டிருக்கணும். நான் நினைக்கிறேன் நியூ லைஃப் சர்ச்சில் அது நீங்களே வச்சுக்கோங்க. ஓகே, அப்ப கெட்ட தண்ணியும் இருக்கு. அது யார் வாயிலிருந்து வருதா? சர்ப்பத்தின் வாயிலிருந்து வருது. ஸோ நீங்க கேட்கிற வார்த்தைகளை குறித்து என்ன செய்யணும்? கவனமா இருக்கணும். ஏன்னா வார்த்தை என்பது தண்ணீர், வசனம் என்பது தண்ணீர். அது உங்களுக்கு நீர் பாய்ச்சும் போது நீங்கள் நீர்க்காலும் விருட்சம் போல தலை தோங்கி கீழே வேறு தண்ணீர் பாய்ச்சற இடத்துல இருந்துச்சுன்னா மேலோங்கி வளர்கிற கனிகளும் நலமா இருக்கும். நான் நம்புறேன் இந்த வருஷ கடைசியில் நீங்கள் எல்லாம் எழுந்து நல்ல கனிகளை கொடுப்பீர்கள். ஆமென். நல்ல கனி கொடுப்பீர்கள். நீங்கள் பூத்து குலுங்குவீர்கள், நீங்கள் பிரகாசிப்பீர். இன்னும் ஒரு முறை என் கூட சங்கீதம் ஒன்றுங்க அந்த 3வது பங்கு சொல்லுங்க பார்க்கலாம். நான் காலங்களில் கனி கொடுத்து இலை உதராத மரத்தை போல இருப்பேன். நான் செய்வதெல்லாம் be planted, be watered always. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சமீப காலத்துல எனக்கு எல்லாரும் செடி வைக்கிறாங்க, நானும் செடி வைக்கிறேன். ஏன் நான் வைக்க கூடாது அப்படின்னு? ஏன் பாஸ்டர் செடி வைக்க கூடாது அப்படின்னு நானும் ஒரு 10 செடியை வாங்கி வச்சேன். ஆமென். அந்த வச்சு டெய்லி அதுக்கு கொண்டு போய் தண்ணியை ஊத்த ஊத்த அந்த அது சலன்னு வளருது. ஆமென். ஒரு 4 வாரம் தொடர்ந்து மீட்டிங், நான் தண்ணி ஊத்தல, இலை காய தொடங்கி இருக்கு. ஆமென். காஞ்சி தொங்க ஆரம்பிச்சது. அப்பதான் புரிகிறது. அப்படின்னா நம்ம ஒரு நாள் ஊத்தினா போதாது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அதுக்கு தேவையான தண்ணீரை கொடுத்துட்டே இருந்தா. நம்பர் 3 and I will close. 1 நாட்டப்படணும், 2 தண்ணீர் பாய்ச்சப்படணும். என்ன அர்த்தம் சொல்லிட்டேன். 3வது ஒரு வேறு நன்றாக வேறு ஒன்றி மேலோங்கி கனி கொடுக்கணும்னா அந்த மரத்துக்கு என்ன தேவை? உரம் தேவை. ஆமாவா இல்லையா? என்ன தேவை? இங்கிலீஷ்ல ஃபெர்டிலைசர், தமிழ்ல உரம் தானா? உரம் தேவை. லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 6 to 9 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். லூக் 13:6-9. அப்பொழுது அவர் ஒரு உவமையையும் சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நாட்டியிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடும் போது அந்த மரத்தில் என்ன இல்லை? கனியே இல்லை. அப்பொழுது அவன் அந்த தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமா நானும் பிரசங்கம் பண்றேன். ஓகே, சும்மா இந்த அத்தி மரத்துல கனியை தேடி வருகிறேன், ஒன்றும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும். கனி கொடுக்கலன்னா இருந்துதான் என்ன பிரயோஜனம்னு தோட்டக்காரன் நினைச்சார். ஆனாலும் அவர் சொல்றாரு, சரி 1 வருஷம் டைம் கொடுங்களேன், என் பக்கமா கொஞ்சம் கை நீட்டுவீங்களா? கனி கொடுக்காத சிலருக்காக கர்த்தர் இன்னும் காத்திருக்கிறார். He is still waiting for you that you will bear fruit. ஓகே, படிச்சு முடிச்சார். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி என்ன போடுவேன்? எரு போடுவேன். எருனா டங், மிருகங்களுடைய கழிவு, மிருக கழிவுகள். நீங்க அந்த மாதிரி இடத்துக்கு போயிருக்கீங்களோ தெரியாது. நான் படிக்கும் காலத்தில் நான் ஃபார்ம்ல எல்லாம் போய் வேலை செஞ்சிருக்கேன். கனடாலையும் அமெரிக்காலையும் போய் ஃபார்ம்ல வேலை செஞ்சிருக்கேன். ஐயோ, சில ஃபார்ம்ல எல்லாம் 5 நிமிஷம் நம்ம நிற்க முடியாது. ரொம்ப நல்ல நாத்தமா இருக்கும், கொடுமையா இருக்கும். அவ்வளவு எரிவுகள் கழிவுகள்லாம் ஊத்துவாங்க அந்த இடத்துல. அந்த நாற்றம் கொடுமையா இருக்கும். ஆனால் கொஞ்சம் நாரினாலும் பின்னாடி பார்த்தீங்கன்னா விளைச்சல் அதிகமா இருக்கும். புரியல உங்களுக்கு? ஸோ அவர் சொல்றார், if it bear fruit well and if not then thou shall. அப்படி அதுக்கப்புறமும் அது கனி கொடுக்கலனா, ஓகே, நான் அங்கே வரல, ஒரு அழில மட்டும் சொல்லிங்க பார்க்கலாம். ஸோ உங்கள் வாழ்க்கையில் கனி கொடுக்கணும்னா சுற்றிலும் வெட்டி அதுக்கு என்ன போடணும்? எருவு போடணும், ஃபெர்டிலைஸ் பண்ணணும். ஃபெர்டிலைசர், மெனியூர். வாழ்க்கையில் நம்ம எல்லாரும் கஷ்டத்தினுடைய தான் போகிறோம். அந்த கஷ்ட காலங்களிலும் ஒருவரும்
தேவனை விட்டு விலகாதவர்களாய் அதை சகித்து நிற்பீங்கன்னா கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். when we go through tough times, what do we do? ஒரு கஷ்டத்தில் நீங்க போறீங்கன்னா நீங்களும் நான் என்ன தெரியுமா செய்வோம்? கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம், ஜெபிப்போம், தேவனிடத்தில் நேரத்தை செலவிடுகிறோம். ஆமென். அவர் சொல்றார், இந்த பகுதிக்கு கனிகள் இல்லை, அதை வெட்டிடுவோம்னு சொன்ன போது தோட்டக்காரர் சொல்ல, இல்லை வெட்டாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் சுத்தி கொஞ்சம் வெட்டி கொஞ்சம் குழி நோண்டி கொஞ்சம் மென்யூர் ஃபெர்டிலைசர் போடுறேன், சுத்தி இருக்கிற வேண்டாத செடிகள் எல்லாம் புடுங்கி அந்த வேர்களுக்கு தண்ணி வராம தடுக்கக்கூடிய சுத்தி இருக்கிற செடிகள் புல்லுகள் பூண்டுகள் எல்லாம் புடுங்கி, ஒன்றும் தெரியாத மாதிரி உட்காந்துருக்க விளக்கெல்லாம் தேவையில்ல, எல்லாத்தையும் எடுத்துட்டு நான் என்ன போட போறேன்? எருது போட போறேன். நாமே எருகு ஃபெர்டிலைசர் மென்யூர் அல்லது என்ன சொல்றது உரம்னு ஒன்று போட்டிங்கன்னா அங்கே வாசனை நல்லா இருக்காது. ஆமென். ஆனால் கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும், இன்னைக்கு மூக்கு பிடிக்கிற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாயிரு, கொஞ்சம் தூரத்துல கனிகள் நல்லா இருக்கு. நான் சொல்றேன், நெருக்கத்திலையும் நீங்க கர்த்தரை நோக்கி பார்த்து, எவ்வளோ கஷ்டத்திலும் கர்த்தரை விட்டு விலகாம இருங்க. இந்த சூழ்நிலைகள்லாம் சீக்கிரம் மாறிடும். உங்க வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகள் கஷ்டத்துக்குரியதா இருந்தாலும் கர்த்தர் பக்கம் திரும்பினா கர்த்தர் மீண்டும் உங்களை முளைக்க செய்வார், மீண்டும் உங்களை பிரகாசிக்க செய்வார், மீண்டும் உங்களை உயர்த்துவார், மீண்டும் உங்களை மேலோங்கி கனி கொடுக்க செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. ஓகே, நான் வாசித்த வசனத்துக்கு வருகிறேன். மீண்டும் சொல்றேன். 1, we have to be planted. எல்லாம் சொல்லுங்க. நாட்டப்படணும். 2, தண்ணீர் இருக்கணும். 3, உரம் இருக்கணும். பக்கத்துல கஷ்டமா இருந்தாலும் வந்துட்டே தாங்க இருப்பேன். நீ சர்ச்சுக்கு வரல, மூஞ்சே பாரு அப்படின்னு சொல்லும் போதும் நீங்க கர்த்தரை தேடிட்டே இருங்க. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். என்ன சொல்ல வரேன்னு இப்போ நீங்கள் ஒரு வேளை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது மெசேஜ் டிரான்ஸ்லேஷனில் இங்கிலீஷில் படிக்கும்போது என்னை தூக்கி வாரி போட்ட விஷயம். 2 ராஜாக்கள் 19:30. பட் நேரம் இல்லை, ஜஸ்ட் வசனத்தை சொல்லி போகிறேன். 2 Kings 19:30 படிங்க. And the remnant that is escaped of the house of Judah shall yet again take root downward and bear fruit upward. தமிழ் எல்லாரும் படிக்கலாம். யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேறு பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். அந்த மீண்டும் அகெயின் அப்படின்னு வரும்போது என்ன அர்த்தம்னா, அந்த கான்டெக்ட் சொல்றேன். எசேக்கியான்னு ஒரு ராஜா இருந்தார். எசேக்கியா என்பவர் யூதாவின் ராஜாவாய் மாறினார். அவர் ராஜாவாய் வரும்போது அவருக்கு 25 வயசு. 29 ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கிறார். ஆமேன். நம்ம ஊர்ல அப்படியெல்லாம் வரட்டும். நல்ல ராஜா அவர். தேவனுடைய பார்வைக்கு அருமையானதை செய்தார். ஆமேன். எல்லாரும் எல்லா காலத்திலும் எல்லாத்தையும் சரியா செய்வது இல்லைப்பா, நீங்க பெரியவங்க எதுவுமே நம்புறீங்க. எல்லாரும் எல்லா காலத்திலும் எல்லாவற்றையும் சரியா செய்வது, we take wrong decisions. தப்பான சில முடிவுகள் நம்ம எல்லாரும் எடுக்கிறோம். ஸோ கெட்ட வேர்கள் நம்ம எல்லாருக்கும் இருக்கு. ஒரு ஆமீன் கூட வரல. நல்ல வேர்களும் நம்ம எல்லாருக்கும் இருக்கு. நல்ல வேரும் இருக்கு, கெட்ட வேரும் இருக்கு. ஆனால் எப்பொழுதெல்லாம் வேறு நல்லா இல்லையோ, நீங்க கர்த்தர் பக்கம் திரும்பினா கர்த்தர் அந்த ஏரியாவிலையும் கர்த்தர் உனக்கு வெற்றியை தருவார். அதுதான் இங்க பார்க்கிறோம். ரொம்ப ஆழமான விஷயம். 2 ராஜாக்களில் 18ஆம் அதிகாரம் வரும்போது 13-14 வசனத்தில், 14வது வருஷத்தில் எசேக்கியா ராஜா அசீரிய ராஜாவா இருந்த செனாச்செரிப் கிட்ட போயிட்டு, ஆமேன், அவர் சொல்றாரு, இனி நீங்க எனக்கு நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு எல்லாம் சொல்லி அவர்கிட்ட போய் காம்ப்ரமைஸ் பண்றாரு. அசீரியா ராஜா எசேக்கியாவை பார்த்து சொல்றாரு, சரி நான் உனக்கு எந்த தீங்கெல்லாம் செய்ய மாட்டேன், நான் உன்னை அட்டாக் பண்ண மாட்டேன், நீ ஒன்று செய், எனக்கு 11 டன் சில்வர், கீழே படிச்சுட்டே வந்தீங்கன்னா 14ஆம் வசனம், give me 11 tons of silver. உங்களுக்கு இது புரிய வைக்க ரொம்ப கஷ்டம், புரிய வைக்க நினைக்கிறேன். 11 டன் சில்வர் கொடுங்க, கோல்டு கொடுங்க. எசேக்கியா turned over all the silver he could find in the temple of God and in the palace. அவன் சொல்றான், உன்னை நான் தாக்காம இருக்கணும்னா நீ என்ன செய், எனக்கு வெள்ளியையும் பொன்னையும் கொடு. அவரு எவ்வளவு கொடுக்கிறாரு? he gave him all the silver in the temple அப்படின்றார். எங்கிருந்து கொடுத்தாரு?
அவர்கிட்ட இருந்து கொடுக்கல, தேவாலயத்திலிருந்து பிடுங்கி கொடுத்துட்டார். தப்பா இல்லையா? தப்பு. ஸோ நம்ம என்ன விஷயம் வரேன், எசேக்கியா தப்பு செஞ்சாரா? செஞ்சார், தப்பு செஞ்சாரு. அதனால தான் அந்த முன்னாடி வசனம் 19 கீழே வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, வீண்டும், ஆமென், வீண்டும் நீ என் பக்கம் திரும்பினா, நீ தப்பே செஞ்சிருந்தாலும் நான் எழுந்து உன்னை பாதுகாப்பேன்டான்ட்ட. புரிஞ்சிருந்தா நீங்க ஆமேன்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ நமக்கு எல்லாருக்கும் தப்பான அந்த அவங்க பயன்படுத்தின வார்த்தை பாருங்க, திரும்ப படிங்க. யூதா வம்சத்தாரில் தப்பி மீதிருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே என்ன ஊன்றினால், வேறு பற்றினால் மேலே நீங்கள் கனி கொடுப்பீர்கள். ஸோ நம்ம எல்லாருமே தவறுகள் உள்ளவர்கள். ஆனால் தவறுகள் நீங்க புரிஞ்சு கொள்ளும் போது திரும்பியும் நீங்கள் வேறு பற்றினால் மேலே கனி கொடுக்கீங்கன்றார். சிம்பிளா சொல்லட்டுமாங்க, ஒரு ஏரியா நல்லா இல்லை வாழ்க்கையில், ஆனால் அந்த ஏரியாவில் நீங்க திரும்பி வேறு பற்றினீங்கன்னா ஆண்டவர் எழுந்து உன்னை பாதுகாக்க தொடங்கிடுவார். நான் உங்களுக்கு இதை வாசித்து காமிக்கணும், பட் நேரம் நமக்கு இல்லை. கணக்கு போட்டால் 11 டன் சில்வரும் 1 டன் கோல்டும் கிட்டத்தட்ட $48 மில்லியன் விலையுள்ள பொருளை செனாச்செரிப்புக்கு கொடுக்கிறார் யூதாவின் ராஜா. எங்கிருந்து கொடுத்தாராம்? தேவாலயத்திலிருந்து. ஆமென். தப்பு செஞ்சாரா? செஞ்சார். ஆனால் இப்போ கீழே நீங்க படிச்சுட்டே வந்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 18:20 அவங்க ஆபீசர் அனுப்புறாரு, எசேக்கியா கிட்ட போய் சொல்றாரு, அசீரிய ராஜா உனக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கிறார், செய்தி கொடுக்கிறாரு. நீ விரோதமா எழுந்த, உன்னை நீ யாரும் சகாயம் பண்ண முடியாது, நாங்க நினைச்சாதான் உன்னை காப்பாற்ற முடியும், அதனால ஒழுங்கா பணத்தை கொடுத்துருன்றாரு. இவர் கொடுக்கிறாரு. இப்படி சொல்லிட்டே வந்து கீழே வந்தீங்கன்னா ஆண்டவர் திருப்பி குறுக்கிட ஆரம்பிச்சாரு. தேவன் பக்கம் திரும்பினாரு. எசேக்கியா தேவன் பக்கம் திரும்பி, எசேக்கியா ராஜா கர்த்தரை விண்டும் தேடினான். இருக்கீங்களாங்க? தேடிய போது, ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கர்த்தர் எழுந்தருளி வந்து, ஒவ்வொரு வசனமா படிச்சாலும் இருக்கும், 1,85,000 சேனைகளை ஒரே தூதனை கொண்டு முடிச்சிட்டார். பக்க சொல்லுங்க, நீ வேரூன்றி வேறு பற்றினால் மேலோங்கி கனி கொடுப்ப. ஆண்டவர் தன் ஜனத்தை ஒரு நாளும் கைவிடவே மாட்டாருங்க. ஏன்னா நான் புரிஞ்சுக்கிறத உங்களுக்கு சொல்லணும். 1, நீங்க வேறு ஊன்றணும். 2, தண்ணீர் பாய்ச்சப்படணும். 3, எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் நீங்க திரும்பவும் கர்த்தர் பக்கம் வந்துட்டீங்கன்னா அவர் எழுந்து, இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க நீ வீட்டில் போய் இந்த 1-2 Kings 19 மெசேஜ் டிரான்ஸ்லேஷன்ல படிக்கணும். இப்போ இந்த பிரச்சனைலாம் நடந்துட்டு இருக்கும் போது ஏசையா வருகிறார். யார் வருகிறார்? ஏசையா வேரூண்டினவர். ஆமென். அவர் வந்து அழகா சொல்றாரு. ஆமென். செனாச்செரிப்பை பார்த்து சொல்றாரு, நீ சியோனின் குமாரத்தி 20:21 சியோனின் குமாரத்திய கண்டெம்ப்ட்ல வச்சிருக்க, நீ சியோனின் குமாரத்திய ஒன்னில்லைன்னு நினைக்கிற டேய் அப்படின்றார். ஆமென். ஆண்டவருக்கு இப்போ கோபம் வருது. இருக்கீங்களா அங்க உயிரோட? பைபிள் எல்லாம் நல்லா படிங்க, சந்தோஷமா இருக்கும். நிறைய விஷயம் இருக்கு. 22 சொன்னாரு, யாரை நீ இன்சல்ட் பண்ணிருக்க? who do you think you insulted? யாரை நீ தப்பா பேசியிருக்கன்னு உனக்கு தெரியாதா? அவர் இஸ்ரவேலின் பரிசுத்தர். பக்கம் வேறு திரும்பவும் வேறு பற்றினால் திரும்பவும் என் தேவன் எழுந்து உனக்காக யுத்தம் பண்ணி உன்னை மீண்டும் கனி உள்ளவனாய் மாற்றி உன் யுத்தங்களை ஜெயமாய் முடிக்க. ஆமென். 25 கேட்கிறாரு. 1-2 ராஜாக்கள் 19:25 நினைக்கிறேன். 25 சொல்றாரு, 19:25 did it not occur to you that I am behind all this? நான் இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கேன் உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கிறார். ஆமென். ஜேவ ஜனெல்லாம் கொஞ்சம் கையை உயர்த்துங்களேன். நீங்க வேறு பற்றினீங்கன்னு வைங்களேன், உங்க சத்துருக்களுக்கு ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்வாரு? ஹே, நீ என்னமோ என் பிள்ளைய பார்த்து என்னமோ லேசா நினைக்கிற, பார்த்து உஷாராரு, இதுக்கெல்லாம் பின்னாடி நான் இருக்கிறேன் என்பது உனக்கு தெரியாதா? இருக்கீங்களாங்க? 27 சொல்றாரு, long ago I drew the plans. முன்னாடியே நான் திட்டங்களை தீட்டிட்டேன். 27 சொல்லாரு, when you sit down, when you come and go, I have marked all your temper tantrums against me. Amen. நீ வீரியம் பேசுறியே, அவர் சொல்றாரு, செனாச்செரிப்
அசீரியர்களே, என் ஜனத்துக்கு விரோதமாக ரொம்ப வீரமா பேசுற பாரு. இருக்கீங்களா அங்க உயிரோட? நீ மீண்டும் வேறு பற்றினால், கடவுள் செய்யறத நான் படிக்கிறேன், நீ ரொம்ப இதெல்லாம் பண்ற பாரு, என் ஜனங்களை பத்தி எல்லாம் பேசுற பாரு, எல்லாத்தையும் நான் கணக்குல வச்சு இருக்கீங்களாங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? நான் கணக்குல வைக்கிறேன்றாரு. நீ வீரியம் பேசினதுனாலே, ஆமென், உன் மூக்குல துரட்டைய போட்டு, யாருமே இல்லைங்க உயிரோட, எனக்கெல்லாம் இது பயங்கர வெளிப்பாடுங்க. நான் என் ஜனம் என் பக்கம் திரும்பிச்சுன்னு வச்சுக்கோ, நான் மூக்குல துரட்டையை போட்டு, அவன் வாயில கடிவாளத்தை போட்டு, வந்த வழியே உன்னை திருப்பி கொண்டு போய் விட்டுருவேன்றார். படிக்க மாட்டீங்களா பைபிளை? பக்கம் திரும்பவும் கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் நீ வேறு பற்றினால், தேவன் பக்கம் திரும்பினால், தேவனை தேடினா, உன் சத்ரு எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் நான் மூக்கில் துரட்டை போட்டு வாயில கடிவாளத்தை வச்சு அவனை இழுத்து வந்த வழியாவே கொண்டு போய் விட்டு. இதெல்லாம் படிக்கும்போது ரொம்ப எனக்கு ஆச்சரியமா இருக்கு. என் ஆண்டவர் ரொம்ப ஹியூமர் உள்ள தெய்வம். அதுலையா சொல்ல மாட்டீங்களா? அப்புறம் சொல்றாரு, நீ இந்த பட்டணத்துக்குள்ள கால், 32ஆம் வசனம், நீ காலே வைக்க மாட்ட, ஒரு அம்ப கூட ஏய உன்னை விட மாட்டேன்ட்டார். இருக்கீங்களாங்க? ஆமேன். நீ கொத்தளம் போடுவதே இல்லை அப்படின்ட்டாரு. வந்த வழியே திரும்பி போவ, என் தாசனாகிய தாவீதின் நிமித்தம் இந்த பட்டணத்தை நான் பாதுகாப்பேன்ட்டார். வேரூன்றுவீர்களா? திரும்ப வேர் பற்றுவீர்களா? அன்னைக்கு ராத்திரி 35ஆம் வசனத்தில் பைபிள் சொல்லுகிறது, கர்த்தன் ஒரே தூதன். எத்தனை தூதன்ங்க? பக்க சொல்ல, ஆண்டவரே எனக்கு 2 கொடுங்களேன். ஒன்னே 1,85,000 முடிச்சதுன்னா 2 தூதனை உனக்கு பாதுகாப்பா கொடுத்துட்டாருனா, நான் ஜெயிப்பேன் சொல்றவங்க மட்டும் பலத்த ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? 36ல் சொன்னார், செனாச்செரிப் கிங் ஆஃப் அசீரியா வேகமா ஓடி போயிரு. ஆமென். இருக்கீங்களாங்க? மிரட்டுற துணியை கேட்கலையா நீங்க? வேகமா ஓடி போயிடு, நேரா போயிடுன்றார். திரும்ப நினைவேக்கு போயிடு. ஆமென். 37ல் வாசிக்கிறோம், அவர் நிஸ்ரோக் என்ற அவனுடைய ஆலயத்திற்கு சென்று அவனுடைய கடவுளை பணிந்து கொண்டான். பணிந்து கொண்டு இருக்கும்போது அவன் குமாரனின் ஒருவனா இருக்கிற அத்ரமலேக்கும் சத்ரஷேரும் அவனை கொன்று, ஆமென், அடுத்த ராஜாவாக இளையவன் மாறினான். சென்னாச்சாரிபின் கதையை கர்த்தர் முடிச்சாரு. 3 பேரை தட்டி சொல்லு, திரும்பினின்னு வச்சுக்கோ. திரும்ப மாட்டீங்க. சத்ரு உன்னோரு போராடுகிறானா? இஸ் தி எனிமி மெஸ்ஸிங் வித் யூ? ஆமென். புட் யுவர் ட்ரஸ்ட் இன் காட். சிம்பிளா சொல்லிடுறேனே. ஏன்னா நான் இதையெல்லாம் ஏன் சொல்றேன்றதுக்கு நீங்க என்னடா வேறுன்னு சொல்லிட்டு உடைச்சாரு, துரத்தினார், வந்த வழியை இழுத்தாரு, மூக்களை கடிவாளம் போட்டு இல்லைங்க. நீங்க படிக்கணும். பைபிள் அப்படிதான் சொல்லிச்சு. 19ல் நம்ம என்ன படிச்சோம்? நீங்க திரும்பவும் வேறு பற்றினால். அப்படின்னா ஃபெர்டிலைசர்ன்னு பேசிட்டு இருக்கோம். எங்கெல்லாம் உங்க வேறு நல்லா இல்லையோ அந்த வேரெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணினா உங்க யுத்தத்தை எல்லாம் கர்த்தர் முடிப்பார். புரியல உங்களுக்கு? நான் கொஞ்சம் பைபிளை வித்தியாசமா படிக்கிறாள். நீங்க திரும்பவும் வேறு பற்றினால், ஆமென். அந்த வசனம் திரும்ப கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். யூதா வம்சத்தாரே, தப்பி மீந்திருக்கிறவர்கள் எல்லாரும் இருங்க இருங்க இருங்க, தூங்கினாலும் பரவாயில்ல, நேரானாலும் பரவாயில்ல, சொல்லுங்க, மறுபடியும் கீழே வேறு பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். நீங்க திரும்பவும் வேறு பற்றினா மேலே நீங்க கனி கொடுப்பீங்க. நான் மீண்டும் உங்க சத்துருக்கள் எல்லாம் ஓரங்கட்டி உன்னை ஜெயம் தந்து உன்னை வெற்றியாய் மாற்றி உன்னை ஓங்கி படர செய்து உன்னை நான் உயர்த்துவேன்ட்டார். இல்லையா? சொல்ல மாட்டீங்களா? திரும்பி லூக்கா 13க்கு வந்து என் வார்த்தை முடிக்கிறேன். லூக் 13 நம்ம அங்கே என்ன படித்தோம்? அவர் நல்ல கனியை தேடுறாரு. ஆமேன். 3 வருஷம் ஆச்சு, கனியே இல்லை. அதனால இந்த மரத்தை, இந்த செடியை நான் பிடுங்கிறேன்ட்டாரு. இது வேஸ்ட்டுன்றாரு. அப்போ தான் தோட்டக்காரன் சொல்கிறார், எனக்கு 1 வருஷம் கொடுங்க, நான் சுற்றிலும் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் ஏறு போடுறேன், நான் ஃபெர்டிலைஸ் பண்ணுறேன், மீண்டும் இந்த மரம் கனி கொடுக்கும் என்று சொன்ன வார்த்தை நீங்கள் நினைவுக்கு கொண்டு வருகிறேன். இங்கே இருக்கிற நிறைய பேரை பார்த்து இப்படி அன்பாக
பாசத்தோடு அதே நேரத்தில் எச்சரிப்பாய் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் உங்கள் சிலருக்காக ரொம்ப நாளாக காத்திருக்கிறார். கேட்கல? உங்கள் சிலருக்காக ரொம்ப நாளாக காத்திருக்கிறார். நீங்கள் அவர் பக்கம் திரும்பி வேண்டாத செடியை பிடுங்கிட்டு நல்ல வேர் பற்றினால் உங்கள் யுத்தத்தை கடவுள் அழகாக க்ளோஸ் பண்ணி, உனக்கு விரோதமாய் வருகிறவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் மூக்கில் தொரட்டை போட்டு வாயில் கடிவாளத்தை போட்டு வந்த வழியாவே அவனை வழியில சொல்ல மாட்டீங்கன்னு எத்தனை பேர் வேர் ஊண்டுவீர்கள்? உங்கள் வேர், நீங்கள் வேர் பற்றினால் நீங்கள் மேலோங்கி கனி கொடுப்பீர்கள். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பாதுகாப்பு, உங்களை பாதுகாத்து வெற்றியாய் நடத்துவார் என்று சொல்லி என் வார்த்தை முடிக்கிறேன். Shall we stand in the presence of God? Thank you so much. Hallelujah. Praise Him. You can again take root down and you will bear a lot of fruit upward. Thank you Jesus. எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் என் வாழ்க்கையின் சில பங்குகளை நான் அர்ப்பணிக்கிறேன், நான் கர்த்தருக்காக வாழ்வேன்னு அர்ப்பணிக்கிறோங்க இருந்தா, நான் நம்புறேன் இந்த நிமிஷத்திலேயே கடவுள் உங்கள் சார்பில் எழுந்து அருள்வார். God is waiting on some of you for a long time. நீ என் பக்கம் திரும்புவியா, வேறுபட்டுவியான்னு கர்த்தர் காத்திருக்கிறார். வெட்டிடட்டான்னு சொன்னார். இல்லை, இன்னும் 1 வருஷம் வெயிட் பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் உரம் போடட்டும். Come back to Him, turn back to Him and bring some roots in some areas of your life and God will begin to fight all your battles. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கண்களை மூடி, பரிசுத்த ஆவியானவரே, இந்த செய்தியின் மூலமாய் நீங்க எங்க கிட்ட என்ன பேசுறீங்க? கர்த்தர் எங்க கூட இருங்க. இவ்வளவு பொறுமையா எங்களை கையாண்டீங்களே, எங்க மேல இவ்வளவு அன்பு காமிச்சிங்களே, இன்னைக்கு நாங்கள் வேரூண்ட தொடங்கி இருக்கிறோம். வாழ்க்கையின் பல பகுதிகளில் நல்ல வேர்கள் விட தொடங்கி இருக்கிறோம். மகனை, நீ மேலோங்கி கனி கொடுக்க போற. God is your defense. ஆண்டவர் உங்களை காத்துக்கொள்வார், உங்களை ஜெயமாய் நடத்துவார். எந்த பகுதியிலெல்லாம் இன்னைக்கு ஜெபம் வேணும்னு நினைக்கிறீங்களோ, நீங்க எல்லாரும் கையை உயர்த்துவீங்களா? whatever area it is, let it be family, let it be finance, அது பொருளாதாரமோ, குடும்பமோ, தொழிலோ, வியாபாரமோ, கெரியர் அல்லது ஊழியம் எதுவா இருந்தாலும் கர்த்தருடைய கரமங்கள்லாம் நீட்டப்படுவதாக. கர்த்தருனை மீண்டும் மேலோங்கி கனி கொடுக்க செய்வாராக. உங்களை வெற்றியோடு நடத்தட்டும். ஆண்டவரை நீங்க ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க, நிறைவாய் நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம், ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுமா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும், எல்லா பரிசுத்தவான்களோடும், திருச்சபையோடும் கூடி வந்த அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக. God bless you.